ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறது துவைதம். ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் கலந்து ஒரு வழி செல்வதற்கான பாதையை காட்டுவது அத்வைதம். இவ்வளவு சீடர்கள் ஞானம் பெற்ற போது நமக்கு ஏன் ஞானம் கிடைக்கவில்லை? புரிந்துவிட்டது. புத்தருக்கு முன் பிறந்தேன் என்கின்ற மூப்பின் அடிப்படையில் எனக்குள் ஒரு ஆணவ நடி இருந்தது. பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரஜாய பஜதாம் கல்பபுருஷாய நமதாம் காமதேனி பூதநாத ததானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளோடு அருள் நேரத்தில் சந்தித்து வருகின்றோம். ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஒரு அன்பான பணிந்த வேண்டுகோள். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அருள் நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு பகுதிகளையும் வகுத்து தொகுத்து தனித்தனியாக பிரித்து ஜெயா தொலைக்காட்சி ஆன்மீகம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக பதிவிறக்கம் செய்கின்றோம். நீங்கள் பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து ஆன்மீகத்தில் அடுத்த தலைமுறையை இணைப்பதுதான் எங்களினுடைய அருள் நேர நோக்கம் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய விடியலுக்குள் செல்கின்றோம். அத்வைதம் என்னது? அத்வைதம். துவைதம் அப்படின்னா ரெண்டு, அத்வைதம் அப்படின்னா இரண்டும் இணைந்தது. இந்த இப்படி சொல்கிறேனே, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறது துவைதம். ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் கலந்து ஒரு வழி செல்வதற்கான பாதையை காட்டுவது அத்வைதம். இன்னும் புரிகின்ற மாதிரி சொல்ல வேண்டுமென்றால், கருணைக்கடல் காலடியில் தோன்றிய ஆரியாம்பிகா சிவகுரு பெற்றெடுத்த அன்பு குழந்தை ஆதிசங்கர பகவத்பாதாவால் இந்த மண்ணில் பரப்பப்பட்ட ஒரு அமைப்பு அத்வைதம். அத்வைதம் துவைதம் ரெண்டினுடைய நோக்கமே நான் அகல வேண்டும், நான் கரைய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கணும். துவைதம் அத்வைதம் ரெண்டினுடைய நோக்கமே நான் அகல வேண்டும், நான் கரைய வேண்டும். இந்த நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இடைவெளி, ஒரு ஸ்க்ரீன் தொங்குதே, அந்த ஸ்க்ரீனுக்கு பேர் என்ன தெரியுமா? நான், எனது, என்னால் மட்டுமே, எனது பணம், எனது வீடு, எனது நட்பு, என்னால் இந்த காரியம் முடியும், என்னால் இந்த வெற்றி. நாங்கிற நெடி இருக்குது பாருங்கள், அது என்றைக்கு அப்படியே புளிந்து தூக்கி எறிகிறோமோ, அகந்தை என்றைக்கு போகுதோ, அகம்பாவம் என்றைக்கு போகுதோ, ஆணவம் என்றைக்கு புளிஞ்சு தூக்கி விட்டெறிகிறோமோ, அன்றைக்கி நாம் புதிய உடை உடுத்தப்பட்ட புதிய உடைக்குள் புகுந்த மனிதனாக மாறுவோம். நான் அடிக்கடி உங்களுக்கு துவைதம் பற்றி, அத்வைதம் பற்றி, ஆச்சாரியர்கள் பற்றி, ஜென் கதைகள் பற்றி சொல்வதனுடைய நோக்கம் ஒரு புதிய இலக்கு நோக்கி இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று. குறிப்பாக துவைதம் பற்றி, அத்வைதம் பற்றி பேசக்கூடிய நான் அங்கிருந்து உங்களை கொஞ்சம் புத்தருடைய கதைக்கு அழைத்து செல்கின்றேன், உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிவதற்கு. இந்த மண்ணுலகில் ஆசையை துறந்து, பற்றை துறந்து, பற்றில்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் சித்தார்த்தனாக பிறந்து புத்தனாக மலர்ந்தவர். அந்த புத்தருக்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் உண்டு. பெரிய பெரிய ஞானத்தை தொட்டவர்கள், பெரிய பெரிய பேரும் புகழும் அடைந்தவர்கள். அந்த சீடர்களில் ஒரு வணக்கத்துக்குரிய நிலையில் இருந்தவர் ஆனந்தர். ஆனந்தனுடைய வரலாறே 1000 மணி நேரம் நாம் பேசலாம் என்றாலும் கூட, பிற சீடர்களிலிருந்து ஆனந்தன் எப்படி வேறுபட்டான் என்றால், புத்தருடைய இரத்த சொந்த உறவு இந்த ஆனந்தன். ஒரு வகையில் பார்த்தால் புத்தருக்கு முன் பிறந்தவன் இந்த ஆனந்தன். ஆனால் புத்தரோடையே உண்டு உறங்கி நெடுங்காலம் பயணப்பட்டவன் ஆனந்தன். ஆனாலும் பிற சீடர்கள் அடைந்த ஒரு ஞான நிலையை இந்த ஆனந்தன் அடையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னும் உங்களுக்கு துவைதம் அத்வைதம் பற்றி உடைத்து சொல்வதற்கு இந்த கதை உதவும்.
இந்த மண்ணுலகில் கண்மூடி மண்ணை துறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது புத்தருக்கு. அவருடைய அன்பை பெற்ற பல சீடர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தனுக்கு மட்டும் நெஞ்சில் ஒரு நெருஞ்சி முள் குத்துகிறது. இத்தனை காலம் இவரோடு இருந்தோம், இப்போதும் நமக்கு ஞானம் கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வது, நான் என்ன செய்வது என்று ஏங்கி தவித்தார். புத்தர் கண்மூடுகின்ற தருவாயில் ஒவ்வொருவராக பார்த்து ஆனந்தனை பார்த்த பிறகு வாயால் பேசாமல் விழியால் பேசுகிறார். நான் இறந்த பிறகு உனக்கு ஞானம் கிடைக்கும், நான் இறந்த பிறகாவது உனக்கு ஞானம் கிடைக்கும். இந்த 2 வார்த்தையும் நுட்பமாக கவனிக்கணும். நான் இறந்த பிறகு உனக்கு ஞானம் கிடைக்கும், நான் இறந்த பிறகாவது உன்னுள் ஞானம் கிடைக்கும். கண்மூடிட்டார். யோசிச்சு பார்க்கிறார். இவ்வளவு சீடர்கள் ஞானம் பெற்ற போது நமக்கு ஏன் ஞானம் கிடைக்கவில்லை? புரிந்துவிட்டது. புத்தருக்கு முன் பிறந்தேன் என்கின்ற மூப்பின் அடிப்படையில் எனக்குள் ஒரு ஆணவ நடி இருந்தது. மற்றவர்களைப் போல் இல்லை. நானும் புத்தனும் ஒரே அறை, உண்டு உறங்கி ஒன்றாக வாழ்ந்தோம் என்கின்ற அகம்பாவம். இன்னும் மேலே சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு பின் புத்தன் பிறந்ததால் நான் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில்தான் என்றும் புத்தர் இருந்தார். இப்படி நான் 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 என்கின்ற இந்த நான் மறைந்தால் ஒருவேளை ஞானம் கிடைத்திருக்குமோ, இந்த நான் அழிந்திருந்தால் ஒருவேளை ஞானம் கிடைத்திருக்குமோ என்று ஆனந்தன் என்ன தோன்றி புத்தரை பார்த்தான். புத்தர் கண்மூடி இருந்தார். அப்போ என்ன, நான் கண்மூடிய பிறகு அவர் சொன்னது தன்னை, இவர் தன்னுள் இருந்த நானை. எவ்வளவு வார்த்தை விளையாட்டு! அவர் இறந்து முடிக்கின்றார். சங்கங்கள் கூடுகிறது, எல்லோரும் ஒன்று திறக்கிறார்கள். ஆனந்தன் மட்டும் அழவில்லை. நெடுந்தொலைவுக்கு சென்று சிந்தித்தான். பிறகு தன்னை அறியாமல் கண்ணீரிலிருந்து குளம் குளமாக வருகிறது. எவ்வளவு ஒரு ஞான மனிதனிடத்திலிருந்து ஞானம் பெறவில்லை என்றால், எனக்கும் அவருக்கும் இடையில் இருந்த ஒரு திரை நான், அந்த நான் அகலட்டும் என்றார். அவர் அரியணையில் அமர்த்தப்பட்டு கொண்டாடினார். இன்றைக்கு சொல்கின்றேன், அது அத்வைதமாக இருந்தாலும் துவைதமாக இருந்தாலும் இந்த மண்ணுலகில் நீங்கள் ஒரு சத்சங்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் சத்தியம் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்ல வேண்டிய வார்த்தை நான் அகன்றால், நாமம் சொன்னால் நாராயணனோ சிவனோ உங்கள் கண்முன்னே காட்சி தருவார். மீண்டும் இதுமுக சிந்தனை செய்திகளோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு ஜெயா தொலைக்காட்சியில் சந்திப்போம். காத்திருங்கள் அருள் நேரத்திற்கு.